வணக்கம். என் பெயர் ரிக்ஷித் சிவசுப்ரமணியன். இன்னைக்கு நான் தமிழின் தனிச்சிறப்புகளை தனிச்சிறப்புகளில் ஒன்று சொல்ல போகிறேன். ஒரு தனிச்சிறப்புனா தமிழோட இப்போ சொல்ற தனிச்சிறப்பு என்னன்னா, ஒரே ஒரு எழுத்துக்கு ஒரு தனி பொருள் இருக்கிறது தான் இது. அதை நம்ம ஓரெழுத்து சொற்கள்னு கூப்பிடுவோம். இப்போ நான் முதல்ல என்னென்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ அது அப்படின்னா என்னன்னு சொல்றேன். ஆ, கோ, மா, பா, தி, நா, தே, பூ, வா, பௌ, வா. ஆனா பசு, அது ஒரே ஒரு எழுத்து தான். ஆனா அப்படின்னா பசு. கோ அப்படின்னா அரசர், அதோட பசு, அந்த ரெண்டுமே. ஆ அதோட கோ ரெண்டுக்குமே பசு இருக்கு. மா அப்படின்னா மாமரம், மாம்பழம், அதுக்கும் ரெண்டு இருக்கு. இது மாதிரி கோ மாதிரி. பா பாடல், நம்ம பாடுற பாடல். தீ நெருப்பு, எல்லாருக்கும் அது தெரியும். நா நாக்கு, நம்ம நாக்கு. தே அப்படின்னா கடவுள். பூ அப்படின்னா பூ. வா அப்படின்னா வர்றது. போ அப்படின்னா போறது. கா அப்படின்னா காடு. அதே மாதிரி பை, மை, கை, தா, அது மாதிரி நிறைய இதுக்கு இருக்கு. அடுத்து நான் சொல்ல போறேன். அதே மாதிரி இந்த அஞ்சு பத்தி சொல்ல போறேன். அதுல அந்த அஞ்சுல சிலது அழைப்பு ஒலியும் வியப்பு ஒலியும், அந்த ரெண்டு ஒலியும் இதுல இருக்கு. ஆ ஒரு அழைப்பு ஒலி. ஊ ஒரு அழைப்பு ஒலி. ஊ ஒரு அழைப்பு ஒலி. ஓ ஒரு அழைப்பு ஒலி, அதோட வியப்பு ஒலி. ஐ அது ஒரு வியப்பு ஒலி. அதே மாதிரி அடுத்ததும் இன்னொன்னும் ஒரு தமிழ் சிறப்பை சொல்ல போறேன் அடுத்த காணொளியில. இதே மாதிரி நான் நிறைய சொல்ல போறேன். நன்றி, வணக்கம்.